Hi guys. இருக்கலாம் வந்து உங்க தங்கச்சியை ரொம்ப பிடிக்கும். என்னடா அவன் புதுசா தங்கச்சி, என்னடா அவன் புதுசா தம்பி தங்கச்சியை பத்தி பேசுறானேன்னு நினைக்காதீங்க. சார் நம்ம ரோமியோ படத்தை ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ ரிவ்யூனா எனக்கு தெரிஞ்ச ரிவ்யூ ஜஸ்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் டே லாஸ்ட் ஷோ பார்த்துருக்கேன். ஸோ 10:45 ஷோ பார்த்துட்டு கரெக்டாக 12 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவில் தான் வந்து உங்களுக்கு 11 நைட்டு விடிய காலில் இன்னைக்கு வந்து 12 விடுஞ்சிருச்சு. நான் விடிய காலம் 4 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரோமியோ படம் வந்து எந்த மாதிரி கான்செப்ட், ரோமியோன்றது வந்து ஃபேஷனாக பேர் வந்து ரோமியோ படத்தோட ப்ரொடக்ஷன் விஜய் ஆண்டனி கார்பரேஷன்ன்றது கொஞ்சம் அவங்க தான் ஃபஸ்ட்டு அவங்களோட இது டெவலப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதில் அவங்களுக்கு கொஞ்சம் நீட்ஸ் தேவைப்பட்டிருக்கிறதுனால குட் டெவிலோட லிங்க் பண்ணி இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து ரோமியோ படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்றது நான் கூகுளில் செக் பண்ணேன். கூகுள் சுத்தமாக கொடுக்கவே மாட்டேங்குது. என்ன எவ்வளோன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 கோடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய சீன்ஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்து ஒரு 8 கோடி இருக்கும் வச்சுக்கோங்களேன். நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஃபிக்ஸ்டாக இதாக இருக்குன்றதெல்லாம் தெரியல. ஏன்னா வந்து அது எதுவுமே போடலை அங்கே கூகுளில், எந்த ஒரு இதுலேயுமே அப்டேட் ஆகலை. ஸோ இன்றைக்கி தான் படம் வந்திருக்கிறதுனால எதுவும் சொல்லலையா என்ன ஏதுன்னு தெரில. நான் எந்த ஒரு வீடியோவும் பார்க்கல, யாரோட வீடியோவும் நான் இன்னும் பார்க்கல. அதனால் வந்து எனக்கு ரோமியோ படத்தோட வந்து விஜய் ஆண்டனி, ரோமியோ படத்தோட ஹீரோயின் வந்து மிர்னாலினி ரவி, மாமா ரோல் வந்து விடிவி கணேஷ் அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து விஜய் ஆண்டனிக்கு வந்து ஒரு விஜய் ஆண்டனியோட காமெடிஸ்ல யோகி பாபு நடிச்சிருக்காரு. ஹீரோவோட அப்பா பேர் வந்து இளவரசு, ஹீரோவோட அம்மா பேரு கிடைக்கல. ஹீரோயினோட அம்மா நேம் வந்து ஸ்ரீஜா ரவி, ஹீரோயினோட அப்பா பேர் வந்து தலைவாசல். மெயினாக இந்த கேரக்டர்ஸ் தான் மெயினாக உங்களுக்கு வரும். அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வருவாங்க. ஸோ நார்மலாக நம்ம வாழ்க்கையில் நிறைய பார்ப்போம். ஸோ நம்ம 28லேருந்து 31 ஏஜ்குள்ளே இருக்கும்போது நம்ம லைஃப்பில் வந்து என்னென்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவோம், ஸோ மேரேஜ் ஆனால் என்ன நடக்கும், ஸோ அதெல்லாம் வந்து வேறு லெவலில் வந்து ஓப்பனாக போட்டிருக்காங்க. எனக்கு என்னன்னா வந்து இந்த டேரக்டர் ரைட் அண்ட் டைரக்ஷனும் 2 விநாயக வைத்தியநாதன் அவங்க தான் வந்து இந்த கதையை வந்து எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து இந்த டேரக்டர் ரொம்ப இந்த சீனுக்குள்ளெல்லாம் இருந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எழுதியிருக்காருன்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப அப்படியே வந்து நிறைய ஓப்பன் அப் இருக்குது. அதே மாதிரி நிறைய இது வந்து உங்களுக்கு எப்படின்னா வந்து மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. பட் நிறைய ஒரு 2 to 3 சீன்ஸ் வந்து சில டபுள் மீனிங்ஸ் இருக்கும். அது வந்து உங்களுக்கு இப்போ குழந்தைங்களுக்குலாம் புரியாது. இப்போ ஒரு 18 ஏஜ் ஒரு 20 ஏஜ்க்கு மேலே இருக்கவங்களுக்கு, 20 ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும். இப்போல்லாம் வந்து 16 உள்ளவனே புரிஞ்சுக்கிட்டு போகிறான். ஸோ அதனால் குழந்தைங்க பயப்பட தேவையில்லை. நல்லா சூப்பரான படம் தான். லைஃப்பில் வந்து எப்படியெல்லாம் வந்து ஆகுன்றதுக்காக இருக்குது. ஓகேவா? ஸோ படத்தை வந்து தேட்டரில் போய் பாருங்கள். நான் எதுவுமே ஸ்பாயில் பண்ணல. ஸோ இதுக்கு எதுவுமே ரிப்போர்ட் பண்ணாதீங்க. எனக்கு ரெபில் மூவிக்கு வந்து ரிப்போர்ட் வந்துச்சு. ஸோ நீங்கள் படத்தை ஸ்பாயில் பண்ணுறீங்கன்னு ரிப்போர்ட் வந்துச்சு. ஸோ நான் அந்த அதுலேயுமே நான் நோட்டீஸ் பண்ணியிருந்தேன். நான் எதுவுமே ரிவீலே பண்ணல. ஸோ இந்த படத்தில் நான் எதுவுமே ரிவீல் பண்ணல. ஸோ நீங்கள் ட்ரெய்லரை பார்த்தாலே உங்களுக்கு வந்து இந்த படத்தில் ஓப்பனாகவே சொல்கிறேன், உங்களுக்கு ட்ரெய்லர்லேயே எல்லாமே போட்டிருக்காங்க. பீக் சீன் சொல்லிட்டு ட்ரெய்லர்லேயே போட்டிருக்காங்க. நானே ட்ரெய்லர் வந்து ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்தேன். என்னடா ட்ரெய்லர்னு என்னடா பீக் சீன் சொல்லி இதில் உள்ள விட்டுருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ஸ்னேக் பிக் சீன் சொல்லிட்டு என்னடா உள்ள விட்டுருக்கீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதோட டியூரேஷன் வந்து 2.5 மணி. அதோட டோட்டல் மினிட்ஸ் வந்து 146 மினிட்ஸ். ரோமியோ படம் வந்து இந்தியாவில் மட்டும்தான் வந்திருக்கு. அதுவும் நேற்று தான் வந்துச்சு. April 11, 2024 இந்தியாவில் மட்டும்தான் வந்திருக்கு. அதுவும் என்னென்ன லாங்குவேஜ்னா தமிழ் அண்ட் தெலுங்கு 2 லாங்குவேஜில் தான் விட்டுருக்கு. நேமு, ஆக்டர் நேமு, அவங்களோட காஸ்ட் பண்ணவங்க அவங்களோட நேம்ஸு, டேரக்ட் நேமு, இதெல்லாம் இவ்வளோதான் கைஸ். ஓகேவா? இந்த படம் பேசிக்கலாக வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மேரேஜ் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவீங்க, எப்படிலாம் உங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், ஸோ அதை பற்றி நிறைய வச்சுருக்காங்க. அந்த சிஸ்டர் மட்டும் லாஸ்ட்டில் வரேன். ஓகேவா? அதுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன், நீங்கள் கண்டுபிடிச்சிப்பீங்க. ஓகேவா? இப்போ அதாவது இந்த படத்தில் வந்து
மெயினாக வந்து ஒரே ஒன்று தான். மெயினாக வந்து இந்த ஒன்றே ஒன்று நோக்கி தான் ஓடும், டைவர்ஸ். ஓகேவா, நான் வந்து டைவர்ஸுக்காக நான் வந்து கூகுளில் செக் பண்ணேன். ஸோ ஓகேவா, டைவர்ஸ் கேசஸ் வந்து அதிகமான இருக்க நாடுகள் எதுன்ற பற்றி நான் செக் பண்ணேன். ஓகேவா, கூகுளில். ஸோ ஒரு 5 ஐ திங்க் 6 to 7 வந்துச்சு, 8 to 7 கண்ட்ரிஸ் வந்துச்சு. ஸோ அதில் நமக்கு தெரிஞ்ச கண்ட்ரிஸ் மட்டும் எடுத்திருக்கேன். யுனைடெட் கிங்டமில் 42.6% வந்து டைவர்ஸ். ஓகேவா, அப்புறம் சிங்கப்பூர் 17.2, ஸ்ரீலங்கா நம்ம ராமநாதபுரம் வந்து பக்கத்தில் இருக்க ஸ்ரீலங்கா வந்து 1.5, ஆனால் இந்தியா 1.1 தான். அது ஏன்னு கீழே பார்த்தா the India is more than people in village, there is have some confirmation and conversation. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு பஞ்சாயத்து, இப்போ நம்ம ஊர் எடுத்துக்கோங்க, சொந்த ஊர்லலாம் பார்த்துக்கோங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்பு அந்த மாதிரி இருந்தால் ரிலேஷன், இப்போ ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து சில வீட்டில் வந்து அவங்க வீட்டிலேயே முடிச்சிருவாங்க. சரி, இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு தானே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்க பெரிய ஆளை கூப்பிட்டு வச்சு பேசி முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு ஊரில் இருக்கவங்கன்னா ஊரில் பஞ்சாயத்து கூட்டி அங்கே ஊரில் உள்ள பெரிய ஆளை வச்சு பேசி முடிப்பாங்க. அப்படியும் கட்டுப்படி ஆலையா அவங்கள வந்து அறுத்து தான் விடணுமான்றது மாதிரி ரொம்ப யோசிச்சு தான் அறுத்து விடுவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப மினிட் ஆஃப் த லெவல் தான் ஊரில் உள்ள வில்லேஜ் சைடில் உள்ளது. நான் வில்லேஜ் சைடில் உள்ளது தான். ஓகேவா, அதனால சொல்கிறேன். ஸோ இந்தியாவில் 1.1% தான். நம்மளோட கண்ட்ரி மட்டும்தான் இருக்கிறதுலே வந்து லோயஸ்ட் டைவர்ஸ் கேசஸ். ஓகேவா, நான் கூகுளில் செக் பண்ணேன் எது பெஸ்ட்டு டைம் டு மேரேஜ்னு. கூகுள் எனக்கு காட்டினது வந்து 28 to 32, அதுதான் வந்து பெஸ்ட்டான மேரேஜ் டைம்னு சொல்லிட்டு. மேரேஜ்னால் என்னன்றது நானும் பார்த்தேன். ஸோ மேரேஜ்ன்றது வந்து எமோஷ்னலாக ஒருத்தவங்களோட அட்டாச் ஆகிறது, சைக்காலஜிஸ்டிக்காக வெல் பிஹேவிங்காக நம்ம அவங்களோட கனெக்டிவிட்டிங்காக இருக்குன்றது தான் போட்டிருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இதை வந்து இவ்வளோ தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் கிடச்சிருக்கு. எனக்கு கிடைச்ச ஐடியா வரி டைவர்ஸ் கேசஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ முடிஞ்ச அளவு நம்ம வந்து நம்மளோட ஃப்யூச்சரில் வரவங்க, எனக்கு இப்போ என்ன ஏஜ் 23. ஓகேவா, எனக்கு 23னா என்ன இன்னொரு 8 இயர்ஸ்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. என்னதான் நான் வேணாம் சொன்னாலும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, அது வேறு விஷயம். ஸோ அதுக்காக நம்ம அவங்களோட என்ன ஒரு கன்வர்சேஷன் வந்தாலும், ஸோ இப்போ நம்ம கோபமாக இருக்கோன்றது அவங்களுக்கு தெரிஞ்சே வந்து பேசக்கூடாது, அதுவும் ஒன்று இருக்குது. பட் ஆனால் சில பேர் வந்து வருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம வீட்டில் நம்ம இப்போலாம் வந்து இப்போ எனக்கு 22 ஏஜ் ஆகுது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கான், எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆள் இருக்குது. ஸோ நான் மட்டும் தான் சிங்கிள். ஸோ அந்த படத்தில் வந்து உங்களுக்கு அது படத்தில் போய் பாருங்கள். ஓகேவா, ஸோ நான் மட்டும் தான் சிங்கிள். ஸோ என்னை சுற்றி எப்படி நடக்கும்னா அது அப்படியே கொஞ்சம் நிறைய அப்படியே வந்து படத்தில் காமிச்சாங்க. ஸோ அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபஸ்ட்டு சாங். மொதல் சாங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐயோ, அந்த ட்ரைலர்ல ஸ்னேக் பீக்குன்னு சொல்லிட்டு அதிலே போட்டிருந்தாங்க. அதில் வந்து சாங் வந்துச்சான்னு தெரியல, நான் அதில் நோட்டீஸ் பண்ணல. பட் அதில் வந்து உங்களுக்கு ஒரு கஃபே காட்டுவாங்க. அந்த கஃபே சீன்ஸ்லாம் ஐயோ அதில் ஒரு பாட்டு வருமே, ஐயா வேற லெவல் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி வந்து ஹீரோயினை வந்து ஒரு ஃபைட்டிங் சீன் வந்து காப்பாற்றுவார் விஜய் ஆண்டனி. ஸோ ஓகேவா, அதில் ஒரு மியூசிக்கு வேற லெவலு. ஐயோ, ஐ திங்க் கம்மிங் 13 வந்து விஜய் ஆண்டனியோட கான்செப்ட் வந்து மதுரையில் இருக்குது. ஸோ இந்த பாட்டெலாம் அங்கே பாடினார்னா வேற லெவல் ஆயிரும், வேற லெவல். ஸோ சும்மாவே வைப் பண்ணுவார். எனக்கெல்லாம் நிறைய பாட்டு வைப் இருக்குது. ஓஜி வைப்ஸ்லாம் எவ்வளோவா இருக்குங்க, அதாவது சொல்ல முடியும். நம்மளோட இந்தியன் பீப்புள்ஸ்க்கு இது பிடிக்கும்னா கண்டிப்பாக பிடிக்கும். பட் லாஸ்ட்டாக வந்து தங்கச்சியை மட்டும் முடிச்சிருவோம். தங்கச்சிக்கு வந்து ஒரு இந்த வீடியோவில் வந்து நம்மள்கிட்ட விடைபெறுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபேமிலி, நீங்கள் வந்து நியூவாக கப்பல் ஆனாலும் ஓல்டு கப்பலாக இருந்தாலும் இந்த படம் பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் கிடைக்கும். ஓகேவா, ஸோ வேற லெவல் மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது இன்றைக்கும். உங்களை விடைபெறுவது உங்கள் RTX வாண்டலிஸ்ட். பை.